அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி அந்த லிஃப்ட்ல எல்சா மட்டும் இல்லை. 2013 லாஸ் ஏஞ்சலில் உள்ள சிசில் ஹோட்டல்ல இருந்து வெளியான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. எல்சா லாம் அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த ஒரு பொண்ணு. எல்சா லிஃப்ட்டுக்குள்ள வராங்க. லிஃப்ட்ல இருந்த பட்டன் எல்லாத்தையும் பலமுறை ப்ரெஸ் பண்றாங்க. ஆனா டோர் க்ளோஸ் ஆகவே இல்லை. எல்சா சடன்லி பயந்து பின்னாடி ஒதுங்குறாங்க, யாரையோ பார்த்து பயந்த மாதிரி. ஆனா அங்க யாருமே இல்லை. லிஃப்ட்டுக்கு வெளியில் போயிட்டு மறுபடியும் உள்ளே வராங்க. யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி கையெல்லாம் அசைச்சு பேசுகிறாங்க. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்கள தவிர அங்கே யாருமே இல்லை. அந்த நாளுக்கு பிறகு எல்சா காணாமல் போயிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஹோட்டல்ல இருந்த வாட்டர் டேங்க்லேருந்து அவங்க பாடி கிடச்சிது. அந்த வாட்டர் டேங்குக்கு யாராவது போகணுன்னா ஹோட்டலோட டெரஸ்க்கு போகணும். டெரஸ்க்கு போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அந்த டோர் எப்போவுமே லாக்கில் தான் இருக்கும். அதோட கீ செக்யூரிட்டி கையில் மட்டும்தான் இருக்கும். அந்த டெரஸ்க்கு போகிற வழியில் செக்யூரிட்டிஸ் உண்டு. அந்த டோரை யாராவது அனுமதி இல்லாமல் திறந்தா அலாமும் அடிக்கும். எல்சா இறந்திருந்த அந்த வாட்டர் டேங்கு கான்கிரீட்டால் செய்யப்பட்டது. அதோட மூடி ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதோட ஹைட்டு 8 ஃபீட்டு. லேடரோட உதவி இல்லாமல் அதுக்கு மேலே ஏறவே முடியாது. அப்படி ஒருவேளை இது சூசைடாக இருந்துச்சுன்னா எல்சா இந்த டேங்குக்கு மேலே ஏறுறதுக்கு கண்டிப்பாக லேடரை யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த டேங்க் பக்கத்தில் எந்த ஒரு லேடரும் இல்லை. அதே போல் இந்த டேங்கோட மூடியை எல்சாவே ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு குதிச்சிருந்தாலுமே குதித்த பிறகு மறுபடியும் அந்த மூடியை எடுத்து க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்சாவால் முடியாத ஒரு காரியம். இல்லைனா எல்சாவை யாராவது கொலை பண்ணி அந்த டேங்கில் போட்டிருந்தா கூட டெரஸ்க்கு வர்றதுக்கு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கீ தேவைப்பட்டிருக்கும். ஆனால் கீஸ் எல்லாமே செக்யூரிட்டி ஆஃபீஸில் சேஃபாக தான் இருந்துச்சு. அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருந்தா கூட அலாம் ரிங் ஆகிருக்கும். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் அந்த ஹோட்டலில் நடக்கவே இல்லை. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எல்சா எப்படி அந்த வாட்டர் டேங்குக்குள்ளே போனா, அல்லது எல்சாவை யார் அந்த வாட்டர் டேங்குக்குள்ளே கொண்டு போட்டாங்க?